ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கமலக்கண்ணன், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்ட்ரு பெயின், நெக் பெயின் இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்கிறோம். பட்டு எக்ஸசைஸுங்கிறது கம்மியாக பண்ணுறோம். ஸ்ட்ரெச்சிங்ஸ்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிலீஃப் இருக்கும். கண்டினியூவாக ஃபோன் யூஸ் பண்ணுறது, கண்டினியூவாக லேப்டாப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால சில பேருக்கு கழுத்து வலி, தோள்பட்டை வலி இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஷோல்ட்ரு மூமெண்ட்டை பின்னாடி தூக்கி ரொட்டேட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் தரும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைட்னஸாக ஃபீல் ஆகும். அதெல்லாம் காரணம் உங்களுக்கு சில ஸ்ட்ரெயின் தான். அப்போ இந்த டோட்டலாக ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டோ ஒரு 10 டைம்ஸ் பின்னாடி ரொட்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடி ரொட்டேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஷோல்டர் மசில்ஸ்லாம் நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். இது 10 டைம்ஸ் முன்னாடி 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்க, பின்னாடி 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கை இப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெச்சு மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இந்த செஸ்ட்டு ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்களுக்கு பேக் மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கை இப்படி தான் வச்சுருக்குறோம். பின்னாடி அந்த சப்பை எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலும்பு அதாவது ஸ்கேப்லா போனுன்னு சொல்லுவோம். அந்த போன் டச் ஆகும். டச் ஆகும் பொழுது உங்களுக்கு நல்லா அந்த இடத்துல ஃப்ரீனஸ் கிடைக்கும். ப்ளஸ் இந்த செஸ்ட்டு மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டைட்னஸ்லாம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரீ ஆகும். இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இது 10 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த கை இங்கே கொண்டு இந்த ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. மறுபடியும் இந்த கை 1 2 3 4 5. திருப்பி இந்த கை 1 2 3 4 5. திருப்பி 1 2 3 4 5. திருப்பி 1 2 3 4 5. 1 2 3 4 5. இந்த மூமெண்ட் கொடுத்துட்டீங்க. இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மசில்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா பின்னாடி 2 கையை கோர்த்துக்கிட்டு பின்னாடி நல்லா ஸ்ட்ரெச்சாக பண்ணும்பொழுது செஸ்ட் நல்லா விரிச்சிட்டு இந்த கை மட்டும் தூக்கும். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படி ரிலாக்ஸ் பண்ணி கை எடுத்து திருப்பி மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி கை வச்சுட்டு மறுபடியும் தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் இந்த மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இங்கே இருக்கிற மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இங்கெல்லாம் இருக்கிற டைட்னஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறத உங்களால் உணர முடியும். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா கை 2யும் இப்படி வச்சுட்டு ஒரு கை கழுத்துக்கு பின்னாடி வச்சுட்டு லைட்டாக இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த ட்ரைசெப்ஸ் மசில் ஸ்ட்ரெச் பண்ணணும். சரிங்களா? இங்கே ஸ்ட்ரெச் ஆகும்போது இதெல்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு இந்த கை 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி மறுபடியும் இந்த கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது இந்த கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10.
திருப்பி மறுபடியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி இந்த கையில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிடுங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இது ஆல்மோஸ்ட் ஷோல்டர் ஸ்ட்ரெச்சிங்ஸில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்கில் வந்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு ஃபஸ்ட்டு டேர்ன் பண்ணி ஒரு 5 to 10 டைம்ஸ் டேர்ன் பண்ணி மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கீழே பண்ணுறீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் சைடில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஸ்டைலில் இந்த மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஒரு 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்க. சில பேர் இப்படி பண்ணுவாங்க, உடம்பை தூக்குவாங்க. உடம்பெல்லாம் தூக்காமல் இந்த நெக்கு மூமெண்ட்ஸ் மட்டும்தான் வரணும். ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். சரிங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் இந்த கை ஒரு கை பின்னாடி வச்சுட்டு இந்த கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கழுத்து பக்கம் ஒரு பக்கமாக இழுக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. சில பேருக்கு அந்த 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியல, அதுக்கு முன்னாடி ரொம்ப வலி இருக்குங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி 1 2 3 4 5 6 7 8 9 10. Next 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இந்த மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம். ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுத்தை லெஃப்ட்டு ரைட்டு திருப்பிக்கிங்க. திருப்பினதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு இந்த ஷோல்டர் மூமெண்ட் கொடுக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கொஞ்சம் பெயினாக இருக்கும். ஏன்னா மசில்ஸ்லாம் புதுசாக பண்ணுறவங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கும்போது இந்த ஷோல்டரில் பெயின் இருக்கும். அதனால் என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது இது வரைக்கும் தூக்கினா போதும். ப்ரீத்திங் நார்மலாக வச்சுக்கோங்க. 5 6 7 8 9 10. ஷோல்டர் லெவலில் கை தூக்குனீங்கன்னா போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காது லெவலில் கை தூக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மசிலை நல்லா ஃப்ரீ பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபுல் ரேஞ்ச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது பண்ண சொல்கிறது. பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல் ரேஞ்சில் தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையை நல்லா இப்படி சைடில் வச்சுட்டு இந்த ரேஞ்சில் ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை வலிச்சதுன்னே கீழே போட்டுட்டு திருப்பி தூக்கிட்டு முன்னாடி தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10.
சரிங்களா? இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா கை நல்லா முன்னாடி ரொட்டேட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் 1 ரிவர்ஸில் 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கையை இப்படி மடக்கி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிவர்ஸில் 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரிலாக்ஸேஷன் கிடைச்சாலே உங்களுக்கு கை மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கையை இங்கே வச்சுக்கணும். இந்த கை இப்படி வச்சுக்கணும். பின்னாடி எவ்வளோ நேரம் உங்களுக்கு வச்சுக்க முடியுதோ ஒரு 5 to 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 10 seconds ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கை கீழே வச்சுட்டு ஆப்போசிட்டில் 1 பார்த்திங்கன்னா 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ்லாம் பண்ணும்பொழுது இந்த மசில்ஸ்லாம் நல்லா ஃப்ரீனஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 கையை கோர்த்துக்கணும். 2 கையை கோர்த்துட்டு நல்லா முன்னாடி நீட்டணும். கை மட்டும் முன்னாடி நீட்டிட்டு சின் டக் பண்ணணும். ஒரு 10 seconds ஹோல்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. பார்த்திங்கன்னா இந்த கை நீட்டிட்டு 1 கை நல்லா முன்னாடி நீட்டுறேன். பாடி அப்படியே தான் இருக்குது. கழுத்தை பின்னாடி டக் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி இன்னொரு தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த குரூப் ஆஃப் எக்ஸசைஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கழுத்து வலி கம்மியாகும். ஷோல்டர் டைட்னஸ்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உங்களால் உணர முடியும். நீங்கள் டெய்லி ஒரு 10 நிமிஷம் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களால் அந்த ரிசல்ட்டை பார்க்க முடியும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.